Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது வெங்காய பக்கோடா. இது வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதாவது 4 வெங்காயம் எடுத்துக்கலாம். இது வந்து நீட்ட வாக்குல கட் பண்ணிட்டு இது கூட மிளகாய்த்தூள், கரம் மசாலா டேஸ்ட்க்கு ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 2 பல் பூண்டை நான் தட்டி வச்சுருக்கேன். கடலை மாவு இதில் வந்து 3/4 கப்பு போட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம வந்து நீட்ட வாக்கில் வெங்காயத்தை அரிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்ட வாக்கில் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிட்டோம். நம்ம இதையே பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது கையில் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கணும். அதாவது பூண்டு, பெருங்காயத்தை தட்டி வச்சுருக்கிறோம். ஒரு சிட்டிகை சோடா உப்பு இதுலேயே இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணாவே தண்ணி விடும். தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு. மிளகாத்தூள், கரம் மசாலா இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கடலை மாவு வந்து ஜாஸ்தி போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். அதனால் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாவே தண்ணி விடுது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவையான மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு மேக்ஸிமம் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் செஞ்சோன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கடலை மாவு ஜாஸ்தி போட்டோன்னா போண்டா மாதிரி ஆகிடும். நம்ம வந்து கடலை மாவு வந்து கரெக்டாக இந்த வெங்காயத்தில் பிடிச்ச அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். ஜாஸ்தி போடவே கூடாது. இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டே வரும். தண்ணியை இழுக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வருது. 4 வெங்காயத்துக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருந்தோம். 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கிறோம். இது வந்து கரெக்டான அளவு. இப்போ வெங்காயத்தினோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது. கடலை மாவு லைட்டாக பிடிச்ச மாதிரி மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி இருந்தாலே போதும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது காஞ்சிட்டு இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், கடலை மாவும் ஒட்டி இருக்கு. அதே மாதிரி வெங்காயம் வந்து அதிகமாக தெரியணும். இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சின்னதாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக போட்டால் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒட்டி போட வேண்டாம். இந்த மாதிரி கலர் மாறி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறோம். இதில் மாற்றிக்கலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வாசத்துக்கு வந்து நம்ம கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். வெங்காய பக்கோடா ரெடி. நான் வெங்காய பக்கோடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.